ஷெரின் ஒரு எளிமையான பெண். சிறுவயதிலிருந்தே டேவிட் தான் அவளின் உலகம். டேவிட், நம்ம இருவரும் எப்பவும் பிரியாம இருப்போம்ல என்று அவள் சிரித்தபடி கேட்ட காலங்கள் இன்னும் அவள் நினைவிலிருந்தன. என்ன நடந்தாலும் நான் உன்னோட தான் இருப்பேன் ஷெரின் என்று அவனும் உறுதியாக சொன்னான். காலம் கடந்தது. விதி இருவரையும் ஒரே கம்பெனியில் வேலைக்கு சேர்த்தது. ஆரம்ப நாட்களில் எல்லாமே பழையபடி இருந்தது. ஒன்றாக வேலைக்குப் போவது, ஒன்றாக லஞ்ச் சாப்பிடுவது எல்லாமே ஷெரினுக்கு ஒரு கனவு போல இருந்தது. ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல டேவிட் மெல்ல மெல்ல மாற ஆரம்பித்தான். ஒருநாள் ஷெரின் தயங்கியபடி கேட்டாள், டேவிட், என்னையே இப்போ அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. அவன் கண்களை திருப்பிக் கொண்டு, ஒண்ணுமில்ல, பிஸிதான் என்று மட்டும் சொன்னான். அதே நேரத்தில் அலுவலகத்தில் வேலை செய்யும் ஷாலினியிடம் அவன் நெருக்கமாக பேச ஆரம்பித்தான். டேவிட், காஃபி பிரேக் போகலாமா என்று ஷாலினி சிரித்தபடி கேட்டாள். போகலாம் என்று அவன் உடனே எழுந்தான். இதையெல்லாம் பார்த்த ஷெரின் மனசுக்குள் அமைதியாக உடைந்து போனாள். ஒருநாள் மேனேஜர் ஒரு பார்ட்டி ஏற்பாடு செய்தார். வெல்கம் எவ்னோன், டுடே இஸ் a ஸ்பெஷல் பார்ட்டி என்று அவர் அறிவித்தார். எல்லாரும் அழகான் ட்ரெஸ்ல வந்தார்கள். ஷெரினிடம் புதிதாக வாங்கும் வசதியில்லை. சரி, காசாவே போவலாம் என்று அவள் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டாள். பார்ட்டியில் ஷாலினி டேவிடுக்காக ஒரு புதிய ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாள். இது உங்களுக்காகத்தான் டேவிட், ட்ரை பண்ணி பாருங்க என்றாள். தேங்க்யூ ஷாலினி என்று அவன் சிரித்தபடி சொன்னான். அதை பார்த்த ஷெரின் மனசுக்குள், நான் இவனுக்கு இப்போ தேவையில்லையா என்ற கேள்வி எழுந்தது. பார்ட்டிக்குப் பிறகு அவள் அவனை அணுகி கேட்டாள், டேவிட், நான் உனக்கு இன்னும் ஃப்ரெண்டு தானே? அவன் எந்த பதிலும் சொல்லாமல் திரும்பி நடந்தான். அந்த மௌனம்தான் அவளுக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டது. ஒருநாள் வேலை முடிந்து வீட்டுக்குச் செல்லும் வழியில் ஒரு லக்ஸரி கார் அருகில் ஒரு இளைஞன் மயங்கி விழுந்து கிடந்தான். ஐயோ, யாரும் இல்லையா என்று சுற்றி பார்த்த ஷெரின் அவனை எழுப்ப முயன்றாள். தண்ணி குடிங்க, பயப்படாதீங்க என்று மென்மையாக சொன்னாள். தேங்க்யூ என்று அந்த இளைஞன் மெதுவாக சொன்னான். அவனை அவன் வீட்டுக்கு பாதுகாப்பாக கொண்டு சேர்த்துவிட்டு ஷெரின் எதுவும் எதிர்பார்க்காமல் திரும்பினாள். அடுத்த நாள் அலுவலகத்தில் அவள் அதிர்ச்சி அடைந்தாள். இவர் நேத்து நான் உதவி செய்தவர்தானே என்று அவள் மனசுக்குள் நினைத்தாள். மேடம், அவர் எங்கள் கம்பெனி உரிமையாளர், மிஸ்டர் ரயன் என்று ஒரு ஸ்டாஃப் சொன்னான். ரயன் அவளை பார்த்ததும் உடனே அடையாளம் கண்டான். நேத்து என்னை மனிதனாக பார்த்த ஒரே பெண் இவள்தான் என்று அவன் மனசுக்குள் நினைத்தான். ஆனால் வெளியில் சாதாரணமாக குட் மார்னிங் என்று மட்டும் சொன்னான். குட் மார்னிங் சீர் என்று ஷெரினும் மரியாதையுடன் பதிலளித்தாள். டேவிட் அவளை விட்டு விலகியிருந்தாலும் ஷெரினின் நல்ல மனம் அவளுக்காக ஒரு புதிய வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொண்டிருந்தது. அது காதலா, விதியின் சோதனையா, இல்லையா என்ற பதில் காலமே சொல்ல வேண்டும். டேவிட் விட்டுப்போன இடத்தில் விதி யாரை கொண்டு வரப்போறது? அதுதான் இந்த கதையின் அடுத்த பக்கம்.